நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மக்கள் தெளிவான மனநிலையில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS தெரிவித்திருக்கிறார். வழக்கமான மடைமாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர்கள் ஒரு நிலையான சிந்தனையோடு இருப்பதாகவும் EPS அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி அதற்காக போராடும் சூழலில் இருப்பதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் வெளியாகி இருக்கும் பதிவு குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார்பிலே அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவை சுட்டிக்காட்டி அதற்கு ஒரு எதிர் விமர்சனம் வைப்பது போல அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக முதலமைச்சர் வெளியிட்ட பதிவு என்பது அந்த ஃபேர் டெலிமினேஷன், குறிப்பாக தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால் அது நியாயமானதாக நடைபெற வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அது தொடர்பாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தொகுதி மறுவரை குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தொடர்ந்து வேலை வாய்ப்பு இல்லாமலும் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் தான் அவதிப்படுகிறார்கள் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, மடைமாற்றும் அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய ரவுடிசம், திருட்டுக்கள், உருட்டுக்களால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள் எனவும் முதலமைச்சரை கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அந்த சமூக வலைதள பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாகத்தான் இருக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்த அந்த விஷயத்தை சுட்டி காண்பித்து கூட்டணி அறிவிக்கையின் போதே தொடர்ந்து எழுதி கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் திமுக கூட்டணியில் இருக்கின்றனவே தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை என்றும் இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைப்பதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் முயற்சி செய்வதாகவும் கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பப்போவது இல்லை எனவும் முதலமைச்சரை அவருடைய அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.